சம்பவம் நடந்து 48 மணி நேரத்திற்குள் அந்த இடத்துக்கு ஸ்பாட்டுக்கு பிரதமர் போயிருக்க வேண்டியது தானே. ஏன் பிரதமர் போலன்னு திமுக எம்பி வில்சன் பிரதமர் ஸ்பாட்டுக்கு போகாம பீகார் தேர்தல் பிரச்சாரத்துக்கு போயிட்டு நம்ம எப்பயுமே எப்படி புரிஞ்சுக்கணும்னா ஒரு பிரதமர் எங்க போறாரு அப்படிங்கறத வச்சு பார்க்கணும். பிரதமர் தாராளமா ஜம்மு காஷ்மீர்லயே குடியிருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அங்க பேல்காம்லயே உட்காந்துருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவருக்கு எந்த ஆபத்து வராது. சரிங்களா? இருக்கக்கூடிய 10,000 ராணுவத்தையும் அவரை சுத்தி உட்கார வச்சிருவாங்க. எந்த பிரச்சனை அவர் ஜம்மு இருப்பாரு. ஒரு 10 நாள் முகாம் விட்டு கிளம்பி வந்தேன்னு சொல்லலாம். ஏற்கனவே அவருடைய பயணம் ஒண்ணு கேன்சல் ஆயிருக்குது. அது முன்னாடியே கேன்சல் ஆனது. அதுக்கு இதற்கு சம்பந்தம் இல்ல. சரிங்களா? அந்த சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடியே கேன்சல் ஆனது. இதனால கேன்சல் ஆக நான் சொல்ல அவர் ஸ்பாட்டுக்கு உள்துறை அமைச்சர் போனார். இவர் போக மாட்டாரா? இவர் போறதுக்கு பயப்படுவாரா? அவர் எல்லா நாளும் ராணுவ தளபதிகளோட தான், ராணுவ வீரர்களோட தான் தீபாவளி கொண்டாடிட்டு இருக்காரு. இந்த 11 வருஷம் 10 வருஷமா ராணுவ எல்லைகள்ல தான் தீபாவளி கொண்டாடி. அவர் அங்க போறதுக்கு அஞ்சு. அப்ப எல்லாருக்குமே தெரியும் தீபாவளி அவர் தான் அங்க வருவார். புரியுங்களா உங்களுக்கு? அவர் வீட்டுல உட்காந்து பொண்டாட்டி உட்காந்துருக்கலாம். அவர் தீபாவளிக்கு தீபாவளி ஆண்டுதோறும் நான் ஸ்டாப்பா 10 வருஷமா ராணுவ எல்லையில வீரரோட தான் ஸ்பெண்ட் பண்ணிருக்காரு. அவர் அங்க போறதுக்கு. ஆனா என்ன நடக்கும்னு புரிஞ்சுக்கணும். நீங்க மணிப்பூருக்கு இதே கேள்விதான் மக்கள் நிறைய வச்சாங்க. மணிப்பூர்ல இப்ப அந்த கவர்மெண்டே மாறி விட்டாச்சு. முந்திக்கிட்டீங்க போல. அடுத்து மணிப்பூரும் நான் கேள்வியா நான் பேசுறேன். ஏங்க நீங்க சுத்தி எங்கெல்லாம் ஒரு இத்தனை வருஷமா உங்க கூட அண்ணன் தம்பியா பழகிருக்கேன். இவ்வளவு தெரியாத நீ என்ன சிந்திப்பீங்க? அவ்வளவு தெரியாம நான் உட்காந்துருவேன். நானு மணிப்பூர்ல இருந்து இங்க எல்லாரும் என்ன புரிஞ்சுக்கணும். இவர் அங்க போனாருன்னு இவரை சுத்தி 10,000 போலீஸ் உட்காந்துரும். அப்ப மக்களை யார் பாதுகாப்பா? அவ என்னைய சுத்தி போலீஸ். இவருக்கு ஏதாவது ஆபத்து வருமா? கேரண்டியா வராது. 15 அடுக்கு வச்சிருப்பான். ஒரு ஈக்காக்கா பறக்க விட மாட்டான். என்ன பிரயோஜனம்? இவர் போய் 10 நாள் எல்லா ஏற்பாடு உத்தரவிட்டுள்ளேன், நான் ஆணையிட்டுள்ளேன், தண்ணீர் திறக்க சூப்பர் எந்திரிச்சு வந்துருங்க. அப்புறம் இப்ப தேவை வேலை. சீன் இல்ல, காட்சி இல்ல, படக்காட்சி இல்ல, போட்டோ ஆப் இல்ல. அதுவும் நடக்கும். போட்டோ ஆப்பர்ச்சுனிட்டி நடக்கும். நான் நடக்காதுன்னு சொல்ல. மார்க்கெட்டிங்ல மாஸ்டர் மோடி நான் 100 முறை சொல்லியிருக்கேன். அது எப்ப சக்சஸ்ஃபுல்லா அடிச்சு நொறுக்கின பிறகு.